அவ? நான் ஒண்ணும் பயப்படல. ஒண்ணும் பயப்படல. புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது. சார், இது உங்க இடம். இங்க சர்வே பண்ணி பார்த்ததுல கரும்பால கட்டுறதுக்கு இந்த இடம் சரி வராது. மலைப்பாங்கான இடம் வேற. அதை விட இங்க கிழக்க இந்த வீடுகள்லாம் கட்டியிருக்க இந்த இடம் அருமையான இடம். எல்லாம் சரி இன்ஜினியர் சார், அது நமக்கு சொந்தமான இடம் இல்லையா? இன்ஜினியர் சார், அந்த இடத்துல 20-30 குடும்பம் வீடு கட்டி இருக்காங்களே. எல்லாரும் அரை கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் தானே வீடு கட்டி இருக்காங்க. 5-10 விட்டு எறிஞ்சா மொத்தமா வளைச்சிடலாம். அட எல்லாரையும் வளைச்சிட முடியுமாயா? அதுலயும் அந்த மிலிட்டரிக்கார கங்கால இருக்கானே, சரியான வம்பு பிடிச்சவையா. இன்ஜினியர் சொல்ற இடத்துல நாம ஃபேக்டரியை கட்டினா நமக்கு 40 லட்சம் ரூபாய் மிச்சம். அதுவும் இல்லாம பக்கத்துல ஆறு ஓடுது, ரயில்வே ஸ்டேஷன் வேற இருக்குது. நமக்கு போக்குவரத்து செலவு மிச்சம். 1க்கு 2 மடங்கா பணம் தரதா சொல்லி அங்க இருக்கிற 20-30 குடும்பங்களை நாம எப்படியாவது சரி கட்டிடலாம். இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க பார்ட்னர். அப்படியா சொல்ற? சரி பேசுவோம். கங்காதரன், இந்த இடத்துல மில் கட்டினா இந்த ஊருக்கே நல்லது. இந்த இடம் தான் மில் கட்டுறதுக்கு சரியான இடம்னு எங்க இன்ஜினியர் சொல்றார். என்ன பார்ட்னர்? ஆமா. அதுக்காக பரம்பரையா இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற எங்கேயா போக சொல்றீங்க? அட என்னையா சுத்த புரியாத ஆளா இருக்கிறீங்க? நாங்க என்ன சும்மாவா கேக்குறோம்? இந்த வீட்டுக்கு என்ன மதிப்போ அத கிரயமா ஒரே தவணையில கொடுத்துறோம். அதுவும் பத்தலனா இதுக்கு சமமான இடத்தை எங்க எஸ்டேட்ல சும்மாவே கொடுக்கிறோம். அதுவும் பத்தல, மேற்கொண்டு பணம் வேணா கொடுக்கிறோம். என்னடா தம்பி? என்னங்க? உட்கார். அவருக்கு தெரியும். சரிங்க. பெரியவங்க பேசுறல்ல, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு பட்டால் தர. அட சும்மா இருங்க. இவங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாம நம்ம இடத்தை காலி பண்ணணுமா? இவங்க குடுக்கறேன்னு சொல்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? மலை மேல இருக்கு. அது மட்டும் இல்ல, பாதுகாப்பு கிடையாது. அட ஒரு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னா எவ்வளவு தூரம்? ஒரு தண்ணி எடுக்கணும், வாய்க்காலுக்கு போகணும், விவசாயம் பண்ணணும்னா நம்ம எவ்வளவு தூரம் நடக்கணும்? அட அதை விடுங்கயா. நம்ம வீட்டு பொண்டு பிள்ளைங்க தனியா அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா? கவனியா ரெட்டியாரே, பட்டாளத்தார் சொல்றதான் சரி. இவ்வளவு சௌரியமான இடத்தை விட்டுட்டு அது காட்டுக்குள்ள போய் எவங்க இருப்ப? நான் மரியாதையா கேட்கிறேன். 1க்கு 2 பணம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. எங்களை எடுத்து நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியுமா என்ன? கோவப்படாத ராஜதுரை. அவங்களும் கொஞ்சம் யோசிக்கட்டும். நமக்கு அரசாங்கத்திலையும் போலீஸ்லயும் இருக்கிற செல்வாக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? பெரிய மனுஷங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசுனா மிரட்டுறீங்களா? உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த வீட்டை வைக்க முடியாது. அப்ப முடிவே அதானா? ஆமா, முடிவே அதுதான். போங்க வெளியே, போங்க வெளியே. ஏண்டா அழுகுன தக்காளி நீங்க முதலாளி அம்மாவை கிண்டல் பண்ணியாம? 1/2 கிலோ புளி ஆக்கிரம் பாரு. ஒன்ன அழுகுன தக்காளின்னு எங்க அம்மா பத்தி சொன்னியா? இப்ப மூஞ்சி அழுகுன தக்காளி ஆப்போது பாரு. மொட்டத்தில் அடிமைகளா, உங்க வீரத்தை என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுக்காக நீங்க அடிபட்டு சாவாதீங்கடா. போங்கடா.
இந்தாங்கம்மா. உனக்கு எவ்வளவு திமிர இருந்தா ஆளை விட்டு அடிக்க வச்சு குதிரையில கட்டி எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வருவேன். அன்னைக்கு நீ எங்களை தள்ளி விட்ட, பதிலுக்கு நாங்க உன்னை தள்ளி விட்டோம். அத்தோட விட்டுட வேண்டியதுதானே. நீ விரிச்ச வலையில நீயே வந்து மாட்டிக்கிட்டே பாத்தியா? இங்க ஒரு ஈ காக்கா கூட இல்ல, ஏன் கேட்க நாதி இல்ல. என்ன ஒண்ணு செஞ்சிடாதயா. நான் என்னமோ ஆத்திரத்துல தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ப்ளீஸ். கைத்துல கட்டி என்ன இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திய, என் உடம்புல எவ்வளவு அடிபட்டு இருக்கும். கட்டு அவுக்க முடியாம நான் இவ்வளவு தூரம் ஓடி வரலடே. உன்னை கட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இடம் தேடி இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? நான் ஒரு பொம்பளை பிள்ளையா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்கோ? ஆமாயா. ஏதாவது ஏழை கொடுமை பண்ணிடாதயா ப்ளீஸ். நெருப்போட விளையாடுறதுக்கு முன்னாலே அதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்க. இப்போ நீ என்ன பண்ற? எந்த கையால என்ன கட்டி எடுத்துட்டு வந்தியோ அதே கையால என்ன கட்டி அணைச்சுக்கிறேன். என்ன விட்டுடியா? உன் காலை பிடிக்கிறேன். நான் பண்ண தப்புக்கு வேற எந்த தண்டனை வேணாலும் கொடு. ஆனா எனக்கு எடுத்துடாதயா. என் வாழ்க்கை நாசமா போயிடும் ப்ளீஸ். அப்படிங்கிற தனியா மாட்டிக்கிட்ட உன்கிட்ட என் வீரத்தை காட்ட நான் விரும்பல. பொழைச்சு போ. இனிமே என்கிட்ட இந்த மாதிரி விளையாடின உன் வீட்டுக்குள்ளேயே பூந்து உன்னை என்னால என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். ஞாபகம் இருக்கட்டும். புரிஞ்சதா? புரிஞ்சது. என்னடா முறைக்கிற? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என் வீட்டை வாசப்படி தாண்டி வந்து என்ன தொடு பார்க்கலாம். என்கிட்ட சவால் விடுற வரேன். நாளைக்கே வர கதவை திறந்து வச்சுக்கோ. வருவேன். வா பார்க்கலாம். நல்ல வேளை, சந்தர்ப்பம் பார்த்து கெஞ்சுற மாதிரி கெஞ்சி தப்பிச்சு வந்துட்டேன். இல்லன்னா என் மானமே போயிருக்கும்பா. அன்னைக்கே நான் அவனை அடிச்சு கொன்னுறேன்னு சொன்னேன். கேட்டியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்னாச்சு? முதலாளி, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம சின்னம்மாவை அந்த பையன் பாலு கற்பழிச்சதா போலீஸ்ல புகார் கொடுப்போம். அவன் கற்பழிச்சதை நானே பார்த்ததா சாட்சி சொல்றேன். புது சட்டப்படி கற்பழிச்ச குற்றத்துக்காக 10 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அவனை ஒரேடியா ஒழிச்சிடலாம். எப்படி? அடிச்சு வாய மூடுறா. என் பொண்ணோட வாழ்க்கை என்னடா ஆகுறது? அதுக்கப்புறமா அவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவான்? கெட்டு போகாமலே கெட்டு போயிட்டான்னு சொன்னா அவனுக்கு 10 வருஷம் தான்டா தண்டனை. என் பொண்ணு வாழ்க்கையை கெட்டு போயிடுமேடா. சே, பாத்தீங்களா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. கண்ட மாதிரி பேசிக்கிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க. நடக்க வேண்டியதை பாருங்க. அவன் சவால் விட்ட மாதிரி ஒருவேளை இங்கேயே வந்துட்டான்னா அது அவ்வளவு சுலபமாமா? அப்படியே வந்தாலும் உள்ள நுழைஞ்சிட முடியுமா? அவனை சமாதி கட்டிட மாட்டேன். நம்ம மொட்டைகளை நம்பி புண்ணியம் இல்லப்பா.